ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன சார் வித்தியாசம்? எத்தனை மந்த் படிக்கணும்? சிலபஸில் எனி சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சிலபஸில் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்கன்னு இருக்கு இல்லையா, அதில் வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே பிஓவில் ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தி பேங்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 3 விதமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3ல் இன்னும் சில விதங்கள் இருக்குது. ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய இதுதான். இந்த கிளர்க்கில் கேட்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் கேட்பாங்க இல்லையா, அதில் ஒரு 40% இந்த 4 டாப்பிக்லேருந்தே வந்துடும். அதாவது ஜென்ரல் அண்ட் பேங்கிங் எக்கனாமிக் அவேர்னஸில். இதுவே பிஓ மாதிரி எக்ஸாமில் 50% மேலே கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வெறும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும், என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட் பற்றி பேசுறதுனால சொல்கிறேன், ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் கேட்கக்கூடிய எக்ஸாமில் எல்லா டாப்பிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கும். எல்லா டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஒரு சில டாபிக்ஸ் ஹை ப்ரையாரிட்டியும் ஒரு சில டாபிக்ஸ் மாடரேட் ப்ரையாரிட்டியும் கொடுப்பாங்க. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சில டைம் இதுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் கூட கேட்பாங்க. பட் ஸ்டாண்டர்டாக ஜென்ரல் அவேர்னஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு எத்தனை மாதம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் ஆர்ஆர்பிக்குமே வித்தியாசம் இருக்குது. இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் நீங்கள் ஒரு 4 to 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் அவேர்னஸும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஜென்ரல் அவேர்னஸ்லேயே 2 விதத்தில் இருக்குது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நான் என்ன படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டால், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸு, அப்புறம் நேஷ்னல், ஸ்டேட்டு. இந்த ரெட் கலர் லெட்டரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து ரொம்ப நல்லா சூப்பராக அதிகமான ரிவிஷன் கொடுத்து படித்து வச்சுருக்கணும். சோர்ஸ் இந்த சோர்ஸ் தான் சொல்ல மாட்டேன். காலையில் எஸ்பிஐ கிளர்க் சொன்ன மாதிரி இந்த டாபிக் இங்கே தான் படிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சோர்ஸில் படிச்சிருக்கீங்களோ அதில் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டைம் கம்மியாக இருக்குது. இது ஜென்ரல் அவேர்னஸ்ன்றதால எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும். முக்கியமான நியூஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ நிறைய சோர்ஸஸ், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றதை காட்டிலும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த 4 டாபிக் அப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி டாபிக்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், ரேங்கிங், இதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி பாருங்கள். இந்த இதில் நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க, யூரோ மார்க்கில், அதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி. இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ் நியூஸு, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட், அப்புறம் ரேங்கிங். அவார்டும் இதில் சேர்த்திக்கோங்க. அவார்டு கூட கேட்பாங்க, அவார்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி என்ன சார்? ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ரெட் கலர் லெட்டரில் இருக்குது. இந்த மாதிரி ரவுண்ட் போட்டதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு 3வது என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், சம்மிட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? அப்புறம் அவ்வளோதான். இந்த அக்ரிமெண்ட் எம்ஓயு கூட கேட்பாங்க. அதில் பாதி பேங்கிங்கில் கவர் ஆகிடும், பாதி ஜென்ரல் நேஷ்னலில் கவர் ஆகிடும். ஒரு சிலர் தான் 2த்துலேயும் கவர் ஆகாமல் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னென்ன அக்ரிமெண்ட் எம்ஓயு இருக்குன்றது. ஓகேங்களா? லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறது இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர், இம்பார்ட்டன்ட் டேஸ், ஆர்பிட்ரரிஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில எக்ஸாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ரிப்பீட்டட் ஆஸ்பென்ஸ்னால் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். சில எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, சில எக்ஸாமில் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில எக்ஸாமில் நம்ம படிக்காதே கேட்டிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அதை கேட்டிருப்பாங்க. படிச்சிருந்தாலும் ஞாபகம் வராமல் போயிடும். முக்கியமான டேஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு, தீம்ஸ் இருக்கக்கூடிய டேட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் டைம் இருந்தால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புக்ஸ் அண்ட் ஆத்தரும் அப்படி தான், கம்மியாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமில் புக்கு ஆத்தரும் கேட்கல, புக்கோட நேமும் கேட்காம, புக்கு லான்ச் பண்ணாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. புக்கு லான்ச் பண்ணவங்க யாருன்னு கேட்டால் கூட நம்ம சொல்லியிருக்கலாம். புக்கு லான்ச் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில டெப்த் கொஸ்டின் கேட்கும்போது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. புக்கு ஆத்தர் யார் பப்ளிஷ் பண்ணாங்க, அது மட்டும் நீங்கள் யார் லான்ச் பண்ணாங்க, இந்த 3 டேட்டா மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. ஓகேங்களா? இப்போ இருக்கிற டைமில் நம்ம அதை மட்டும் தான் பார்க்க முடியும். அவ்வளோதான் டைம் இருக்கும். தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது ஜென்ரல் அவேர்னஸ். எல்லா டாப்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்.
இன்சூரன்ஸ் எக்ஸாம்ன்றதால அடிஷ்னலா இன்சூரன்ஸும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இன்சூரன்ஸ்க்கு எங்கே சார் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாவுடைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கேப்சூல்ஸ் இருக்குது. டெலகிராமில் அவங்க வெப்சைட்லேயே ஃப்ரீயாக தான் இருக்குங்க. கூகுள் வெப்சைட்டில் அடிச்சிங்கன்னா கொண்டு வந்து விட்ருவாங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது. அதை படிச்சுக்கோங்க. பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ், சாரி ஃபினான்ஷியல் இல்லை, பேங்கிங், ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ். இந்த எல்ஐசி ஏஏஓக்காக ரெடி பண்ணாங்க. ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் உங்களுக்கு அவங்க வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அடாவுடைய பேங்க் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் அவேர்னஸை படிச்சுக்கோங்க. அப்புறம் ஆலிவ் போர்டோடைய இன்சூரன்ஸ் போல்ட்டை படிச்சுக்கோங்க. அடாவுடைய கேப்சூல், அப்படி இல்லைன்னா ஆலிவ் போர்டு இன்சூரன்ஸ் கேப்சூல். இதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணாலே பெருசு. ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட் அது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். நேஷ்னல், அதாவது ஆர்டர் சொல்லிடுறேன். பேங்கிங், நேஷ்னல், ஸ்டேட் ஸ்கீம்ஸை தெளிவாக படிச்சிடுறீங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ரேங்கிங்கு, அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி, சப்மிட்டு, அவார்டு, டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்கு, தென் அக்ரிமெண்ட், எம்ஓயு, புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஆர்பிச்சரிஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம், லீஸ்ட் ப்ரையாரிட்டி, லாஸ்ட்டில் சும்மா கேப்சூலில் பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் அவேர்னஸ்க்கு அடாவோட கேப்சூலையும் இன்சூரன்ஸ் போல்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று கூட போதும். ஓகேங்களா? அடுத்து தான் முக்கியமான கொஸ்டின். எத்தனை மாதம் சார் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வரும்போது, யூஏஐசி எக்ஸாம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டை வச்சு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கேட்ட என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டை போகலாம். யூஏஐசிஎல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை லாஸ்ட் இயரும் சரி, இந்த இயரும் சரி, யூஎஸ்எல் ஏஓ கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ட்ரெண்டும் சரி, இன்சூரன்ஸ் எக்ஸாமில் ரீசன்ட் மந்த் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஜனவரி, பிப்ரவரி 3rd வீக் வரையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க இந்த மந்த்தை. அப்புறம் நவம்பர், டிசம்பரை நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஜனவரி, பிப்ரவரி 3rd வீக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. நவம்பர், டிசம்பர்ஸ்லும் ஒரு டீசெண்டான கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவாங்க. அப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்த்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எந்த சோர்ஸில் படிச்சிங்களோ அப்படியே எடுத்து பிரட்டி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் காலையில் எஸ்பிஐ கிளர்க் ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி இந்த டாபிக் தான் பேங்கிங் படிக்கணும்னு நான் உங்களை இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பேப்பர். எல்லா டாப்பிக்கிலும் முக்கியமான நியூஸ் தான் கேட்குறாங்க. நீங்கள் எந்த சோர்ஸில் படித்தாலும் ஆல்மோஸ்ட் கவர் ஆக சான்சஸ் ஹையராக இருக்குது. அதனால் நீங்கள் படித்த சோர்ஸில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி 3rd வீக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரை நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்குது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்ன சார் தெளிவாக படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்கன்றீங்கன்னா, இது சும்மா இந்த கேப்சூல் ரிவைஷன். இது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி படிச்சுக்கணும். ஜனவரி, பிப்ரவரி 3rd வீக்கை நிறைய ரிவிஷன் பண்ணி மைண்டில் ரொம்ப குயிக்காக வர மாதிரி ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பருக்கும் முடிஞ்சு அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இந்த 4 மாதத்துல தான் உங்களுக்கு மெஜாரிட்டி இந்த கொஸ்டின் கவர் ஆகும். அதில் இந்த 2 மாதத்தில் அதிகமாக கவர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய 6 to 7 நாளில் சிஏல ஓரளவுக்கு டீசெண்டான மார்க் நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோ, இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்கணும், லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.